പിച്ചകമാലകൾ ചാർത്തി ഗുരുവായൂരപ്പ നിന്നെ കണി കാണണം. ചെത്തി മന്ദാരം തുളസി പിച്ചകമാലകൾ ചാർത്തി ഗുരുവായൂരപ്പ നിന്നെ കണി കാണണം. മയിൽ പീലി ചൂടിക്കൊണ്ടും മഞ്ഞത്തൂകിൽ ചുറ്റിക്കൊണ്ടും മണിക്കുഴലും കണ്ണു തുറന്നാൽ കാൺമതിലെല്ലാം കണ്ണാനിൻ രൂപം. കാതിനുള്ളിൽ കേൾപ്പതിലെല്ലാം ഓടക്കുഴൽ നാദം, ഓടക്കുഴൽ നാദം. ചുണ്ടുകളാൽ ഞാൻ മിണ്ടുവതെല്ലാം കണ്ണാ തിരുനാമം. പണ്ടു മുതൽക്കേ എന്റെ മനസ്സിൽ കണ്ണാ നീ മാത്രം, മണിവർണ്ണാ നീ മാത്രം. കണ്ണു തുറന്നാൽ കാൺമതിലെല്ലാം കണ്ണാനിൻ രൂപം. പൊന്നണിയും കൊന്ന പൂക്കണിയായി തീരിക്കാവുകളിൽ കാല പൂപ്പൊലിയായി. പൊന്നണിയും കൊന്ന പൂക്കണിയായി തീരിക്കാവുകളിൽ കാല പൂപ്പൊലിയായി. തങ്കത്തേറും കുളിരന്തി കാരണങ്ങൾ. Download ShareChat. കണി കണി വിഷുക്കണി. കണ്ടു ഞാൻ കൃഷ്ണനെ ഗോപാലകൃഷ്ണനെ കൊണ്ടൽ കർവർണനെ കാർവർണനെ. കണ്ടു ഞാൻ കൃഷ്ണനെ ഗോപാലകൃഷ്ണനെ കൊണ്ടൽ കർവർണനെ കാർവർണനെ. ഏത് പിഴை செய்தாலும் ஏழையனுக்கிறங்கி தீது புரியாத தெய்வமே, தெய்வமே. ஏது பிழை செய்தாலும், பிழையேது செய்தாலும், ஏது பிழை செய்தாலும் ஏழையனுக்கிறங்கி தீது புரியாத தெய்வமே. நீதி தழைக்கின்ற போரூர் தனி முதலே, நீதி தழைக்கின்ற திருப்போரூர் தனி முதலே. நாயேன் பிழைக்கின்றவாறு நீ பேசு. முன்னாடி தேவர்கள் எந்த காரியத்தையும் ஆரம்பிக்கும் காலத்தில் எந்த தெய்வத்தை வந்தனம் பண்ண காரிய சித்தி அடைகிறார்களோ அந்த தெய்வமாக ஸ்ரீ விநாயகரை வந்தனம் பண்ணுகிறேன். ஸ்ரீ சூரிய வணக்கம். எவருடைய தேஜஸினால் பிரலோகமும் பிரகாசிக்கிறதோ, எவருடைய தினம் ஞாயிறு சிருஷ்டி ஆரம்பிக்கிறதோ அப்பேற்பட்ட சூரியனை வந்தனம் பண்ணுகிறேன். குரு வணக்கம். பாரத்வாஜ கோத்திரத்தில் ஜெயித்தவரும் ஜோதிட சாஸ்திர பாரங்கரும் தனது பிதாமகருமான குருவின் உபய சரணாகரங்களை வணங்கி கொண்டு பஞ்சாசத்தை கணித்து ஆரம்பித்தேன். மற்றேரோ வாழ்வார் மண் நீருமே புத்தங்கி எல்லாம். அதாவது இடக்காரர்கள் விடுவது சித்தர் வந்தார். இந்த சித்தர் 60 வருஷத்துக்கு 60 பலன் எழுதிட்டார். ஒரு வருஷத்துக்கு இந்த மாதிரி பழையாளர் பார்த்து அந்த வருஷம் அந்த மாதிரி நடக்கப்பட்ட அதாக வாழ்க்கை கிடைக்கும். சிருஷ்டியாப்தம் 195 கோடியே 58,85,127 வருஷம். பாண்டவாப்தம் 5128. கல்யாப்தம் 5127. விக்ரமாதித்ய வருஷம் 2082-83. சாடிவாகன சகாப்தம் 1948. போஜராஜாப்தம் 1872. பிரதாப்தம் 1338. ராம தேவாப்தம் 722. கிருஷ்ணராயாப்தம் 496. கொல்லம் வருஷம் 1200-1201. பசரி வருஷம் 1424-35. கிறிஸ்திய வருஷம் 2025-26. இஸ்லாமிய வருஷம் 1446-47. வள்ளூர் வருஷம் 2056-57. கல்யாணி சுத்தி தினம் 18,72,314. சிருஷ்டி ஆதி சுத்தி தினம் 74,440 கோடியே 41,68,940 நாள்.
நவநாயகர்கள் ராஜா சூரியன், மந்திரி சந்திரன், சேனாதிபதி சூரியன், சஸ்யாதிபதி வியாழன், தானியாதிபதி செவ்வாய், அக்காதிபதி சூரியன், மேகாதிபதி சூரியன், ரஜகாப்திபதி சனி, நீரசாதிபதி புதன். குதிரைகளுக்கு அதிபதி சூரியன், யானைகளுக்கு அதிபதி சந்திரன், பசுக்களுக்கு அதிபதி சூரியன், பிரஜைகளுக்கு அதிபதி வியாழன், ஒட்டகைகளுக்கு அதிபதி செவ்வாய், அதிபதி சனி, கிரகங்களுக்கு அதிபதி புதன். இந்த வருஷம் மகாமேரு பர்வதத்தில் தெற்கு திக்கு நீலமேகம் உற்பத்தியாகிறது. அதில் சமுத்திரத்தில் 50% மழைக்காடுகளில் 30% பூமியில் 20% இருக்கும். அப்ப மழையும் அதிக விலையுமாயிருக்கும். விஸ்வாவசுப விவசாயம் நன்றாக இருக்கும். பசுமாடுகள் வித்தியாகும். குழந்தைகளுக்கு ஆரோக்கியம் குறைபாடு ஏற்படும். ஜனங்கள் சந்தோஷமாக இருப்பார்கள். மழை நன்றாக இருக்கும். இவ்வருஷம் மார்கசீஷ ஈசாப்தமாகையால் அப்ப மழையன் மான், எலி, விட்டில் பறவைகள், இவைகளுக்கு பயிர்களுக்கு கிருட்டிகள் வியாதி பயமுண்டாகும். அரசர்களுக்கு கிருஷ்ணர்களுக்கும் மேகசக்கரனான் ராத்திரி காலமாகையால் சுபிட்சமும் விலை சகாயமும் உண்டாகும். நவநாயகர்கள் ராஜா சூரியன் அரசர்களுக்கும் ஒருவருக்கு ஒருவர் விரோதம் நேரிடும். மேகங்கள் அப்பமாய் வர்ஷிக்கும். ராஜாக்களுக்கு பயம், பிரஜைகளுக்கு சஸ்திர பயம், உலகத்தில் அக்னிபாதையும் ஏற்படுகின்றார். மந்திரி சந்திரன் நல்ல மழை விஷமாகவும் ஆரோக்கியத்துடனும் கூடியிருக்கும். சேனாதிபதி சூரியன் வரன் அரசர்களுக்கு ஒருவருக்கு ஒருவர் கழகம் செய்வார்கள். மழை அற்பமாக இருக்கும். காற்று அதிகமாகவும் பூமியின் சிகப்பு தானியங்களின் விளைச்சல் கூடுதலாக இருக்கும். சஸ்யாதிபதி வியாழன் பசுக்களுக்கு பால் அதிகமாக கொடுக்கும் தானிய வகைகள் பரவுள்ளதாயிருக்கும். அரசர்களுக்கு நீதியோடும் கூடியிருப்பார்கள். தானியாதிபதி செவ்வாய் விலை அதிகமாகவும் பயிர் மத்தியமாகவும் மருந்தானியங்கள் சவர் பூமியும் பலனுள்ளதாக இருக்கும். அப்புறம் அரசர்கள் ஒருவருக்கொருவர் கோபத்துடன் கூடியிருப்பார்கள். மேகாதிபதி சூரியன் பயம் அதிகமாகவும் பயிர் அற்பமாகவும் கண்டவர்ஷம் சிகப்பாயும் கடிதமாயும் இருக்கும். ராசியாதிபதி சனி ரசவஸ்துக்கள், வாசனை வஸ்துக்கள், பழங்கள், கரும்பு, கிழங்கு இவைகள் அற்பமாயிருக்கும். மற்றவை மிகுதியாக இருக்கும். நீரசாராதிபதி புதன் பச்சை முதலியதும் தங்கம் முதலியதும் ஞானசாரதன். இவ்வருஷம் சித்திரை மாதம் 28ஆம் தேதி வரை ரிஷபராசியில் இருப்பதால் அதையும் மத்தியமான மழையும் பகைகளுக்கு நாசமும் அரசர்களுக்கு யுத்தமும் நேரிடும். மேல் புரட்டாசி 22 வரை மிதுனராசியில் இருப்பதால் அதன் பலன் அரசர்களுக்கு கரகத்தில் சந்தோஷத்துடன் இருப்பார்கள். ஜனங்களும் கஷியினாலும் ஆயுதத்தினாலும் ஏற்படும். ஆயுதத்தினாலும் பயம் ஏற்படும். சில இடங்களில் மழை பெய்யும். மேல் மார்கழி மாதம் 7 வரை கடகராசியில் இருப்பதால் அதன் பலன் பசுக்கள் பால் கொடுக்கும். மேகங்கள் விசேஷமாக வர்ஷிக்கும். வைகாசினி 23 மேற்கே அஸ்தமனம், ஆனி 22 கிழக்கே உதயம். சுக்ரசாரன் இவ்வருஷம் கார்த்திகை மாதம் 22ஆம் தேதி கிழக்கே அஸ்தமனம், மாசி மாதம் 4ஆம் தேதி மேற்கே உதயம். கிருஷ்ணபட்சத்தில் உதயம். அதன் பலன் அரசர்களுக்கு யுத்தத்தினால் கஷ்டமுண்டாகும். பூமியானது 4 வகை சேனைகளால் பாதிக்கப்படும். சரி, வைத்திய சிரேஷ்டர்களுக்கு அபிஷேகங்களுக்கும் பகவான்களுக்கும் விசேஷ பயம் உண்டாகும். மேல் வருஷம் பூராவும் மீனராசியில் இருப்பதால் அதன் பலன் பூமியின் தானியங்கள் குறையதும் எதிர்த்தியாக அபிவிருத்தியும் அரசர்கள் மட்டும் சந்தோஷமடைவார்கள். சொன்ன குறைவதாலும் அதிகமாக இருக்கும். ராகுசாரன் இவ்வருஷம் சித்திரை மாதம் 13 வரை மீனராசியில் இருப்பதால் அகஜ தேசத்தில் அரசர்கள் ஜனங்களுக்கு இடையூறு செய்வார்கள். மேல் வருஷம் பூராவும் கும்பராசியில் இருப்பதால் அதன் ஜனங்கள் சேவத்துடன் ஆரோக்கியத்துடன் இருப்பார்கள். அரசர்கள் ചെത്തി മന്ദാരം തുളസി പിച്ചകമാലകൾ ചാർത്തി ഗുരുവായൂരപ്പ നിന്നെ കണി കാണണം. ചെത്തി മന്ദാരം തുളസി
ചാർത്തി ഗുരുവായൂരപ്പ നിന്നെ കണി കാണണം. മയിൽ പീലി ചൂടിക്കൊണ്ടും മഞ്ഞത്തൂകിൽ ചുറ്റിക്കൊണ്ടും മണിക്കൂടലും പൊന്നണിയും കൊന്ന പൂക്കണിയായി തീരിക്കാവുകളിൽ താല പൂപ്പൊലിയായി പൊന്നണിയും കൊന്ന പൂക്കണിയായി തീരിക്കാവുകളിൽ താല പൂപ്പൊലിയായി തങ്കത്തേറും കുളിരന്തിക്കാരണങ്ങൾ. Download ShareChat. കണ്ണു തുറന്നാൽ കാൺമതിലെല്ലാം കണ്ണാനിൻ രൂപം, കാതിനുള്ളിൽ കേൾപ്പതിലെല്ലാം ഓടക്കുഴൽ നാദം, ഓടക്കുഴൽ നാദം. ചുണ്ടുകളാൽ ഞാൻ മിണ്ടുവതെല്ലാം കണ്ണാ തിരുനാമം, പണ്ടു മുതൽക്കേ എൻ്റെ മനസ്സിൽ കണ്ണാ നീ മാത്രം, മണിവർണ്ണാ നീ മാത്രം. കണ്ണു തുറന്നാൽ കാൺമതിലെല്ലാം കണ്ണാനിൻ രൂപം. ഓം യക്ഷായ കുബേരായ വൈശ്രവണായ ധനധാന്യധിപതയേ. Download ShareChat. ചെത്തി മന്ദാരം തുളസി പിച്ചകമാലകൾ ചാർത്തി ഗുരുവായൂരപ്പ നിന്നെ കണി കാണണം. ചെത്തി മന്ദാരം തുളസി പിച്ചകമാലകൾ ചാർത്തി ഗുരുവായൂരപ്പ നിന്നെ കണി കാണണം. മയിൽ പീലി ചൂടി